காலி பாட்டில். இதை பற்றி நிறைய பேசலாம். இந்த பாட்டில் மாதிரி தான் நான் இப்போது. ஒன்றும் இல்லை, காலி. என்கிட்ட இருந்தது நிறைய. ஆனால் நான் மனுஷங்க தான் வேணும், ஜனங்க வேணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறைய தடவை நினச்சிருக்கிறேன், பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்சது ஒரு 5 ரூபா சொல்லுங்கள், 10 ரூபா சொல்லுங்கள். நான் ஒன்றும் பெரிய லட்சாதிபதி எல்லாம் கிடையாது, சாதா ஆள். கொடுத்துட்டு எல்லோரும் வேணும் வேணும்ன்ட்டு அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கணும்ன்ட்டு பணம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு விட்டுட்டேன். நான் பணம் காசு இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு அதை பற்றி மதிக்கலை, அதை உதாசீனப்படுத்தினேன் நான். பணம்லாம் நமக்கு எப்போ வேணா இருக்கும், மனுஷாலாம் வேணும், எல்லோரும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ரொம்ப பெரிய தப்புங்க. அது இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க தயவுசெய்து. இந்த வீடியோ அதுக்காக தான் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் நின்றுட்டு ஆடிட்டு இருக்காதீங்க. இந்த வயசில் நான் ஸ்டெடியாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் மனசு ஆடுது. இந்த மாதிரி காலியாக நிற்கிறோமேன்ட்டு. ஏன்னா அக்கம் பக்கம் பாருங்கள், எதுவுமே இல்லை, வெறும் பாட்டில் நிற்கிது. அந்த மாதிரி நிற்கிறேன். பணம் தாங்க மெயின். அதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிங்க. அதை வச்சு நமக்கு என்ன தேவையோ யாருக்கிட்டையும் கேட்காம. ஆனால் கடன் மட்டும் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க. கடன் உங்களை என்ன பண்ணிடும், கடைசியாக கடலில் தள்ளிடும். உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் கூட நீங்கள் தப்பிக்க முடியாது, அந்தளவு கடனில் மூழ்கிடுவீங்க. நானும் அந்த மாதிரி தான் மூழ்கிட்டேன். என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை, ஒரு பைசா கிடையாது. இந்த மாதிரி நிற்கிறேன் நான். கடன் மட்டும் தயவுசெய்து வாங்காதீங்க. இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க. உங்களால் முடிஞ்சதை 5 10 யாருக்காவது உதவி பண்ணுங்கள். முடிஞ்சா அவங்களுக்கு உண்மையிலே உதவி தேவை, இல்லை ஏமாத்துறாங்களா அப்படியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க, செய்யுங்க, தப்பு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் யாருக்கிட்டையாவது கையேந்துற மாதிரி வச்சுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. முக்கியமாக சொந்த பந்தங்கிட்டெல்லாம் கேட்காதீங்க. அக்கம் பக்கம் பழகிறோம், ஃப்ரெண்டு, அவங்க செய்வாங்க, அவங்கெல்லாம் நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு அவ்வளோ இப்படி பழகிறாங்களே, நம்மளை உயிரை விட்டுருவாங்கன்னு தயவுசெய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. அவங்க பணம் தான் விரும்புவாங்க, நம்ம பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே விரும்ப மாட்டாங்க. தயவுசெய்து யாருக்கிட்டேயும் பணம்ன்ற விஷயம் மட்டும் பேசாதீங்க, கேட்காதீங்க. கடன் மட்டும் கேட்டுறாதீங்க, உதவி கேட்டுறாதீங்க. அவங்கெல்லாம் உங்களை